ஓம் சாந்தி 3/6/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உலகிற்கு எஜமானராக ஆக்கக்கூடிய தந்தையை மிகவும் ஆர்வத்துடன் நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலமாகவே நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆவீர்கள். கேள்வி: எந்த விஷயத்தில் முழு கவனம் இருந்ததென்றால் புத்தி என்ற கதவு திறக்கப்பட்டுவிடும். பதில்: படிப்பின் மீது. பகவான் படிப்பிக்கின்றார். ஆகவே ஒரு பொழுதும் படிப்பை தவறவிடக்கூடாது. எதுவரைக்கு உயிர் வாழ்கின்றீர்களோ அதுவரைக்கும் அமிர்தத்தை குடிக்க வேண்டும். படிப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும். வகுப்பிற்கு வராமல் இருந்து விடக்கூடாது. எப்படியாவது ஏதாவது வழியை ஏற்படுத்தி கொண்டு கண்டிப்பாக முரளியை படிக்க வேண்டும். முரளியில் தினமும் புது புது கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதன் மூலம் உங்களது புத்தி திறக்கப்பட்டுவிடும். ஓம் சாந்தி. மாலையின் மணிகள்தான் தகுதியுடன் தேர்ச்சி அடைகின்றனர். பிறகு பிரஜைகளும் உருவாகின்றனர். நீங்கள் யாருக்காவது புரிய வைத்தாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நேரம் தேவைப்படுகின்றது. தந்தை எந்த அளவிற்கு புரிய வைக்கின்றாரோ அந்த அளவிற்கு நீங்கள் புரிய வைப்பது கிடையாது. ரிப்போர்ட் வருவதை வைத்து இன்னார் விகாரத்தில் விழுந்தார், இவ்வாறு ஏற்பட்டது என்பதை தந்தை மட்டுமே அறிந்திருக்கின்றார். இந்த இடத்தில் அவர்களின் பெயரை கூற முடியாது. ஒருவேளை தவறு செய்தவர்களுடைய பெயரை கூறினால் பிறகு அவரிடத்தில் பேசுவதற்கு யாரும் விரும்ப மாட்டார்கள். அனைவரும் வெறுப்பான பார்வையுடன் பார்ப்பார்கள். உள்ளத்திலிருந்து இறங்கிவிடுவார். சம்பாதித்த அனைத்து வருமானமும் அழிந்து விடுகின்றது. இந்த விஷயம் யார் நஷ்டம் அடைந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு தெரியும். மேலும் தந்தைக்கு தெரியும். இது மிகவும் இரகசியமான விஷயமாகும். பாபா சொல்கிறார், உறவுகளிடத்தில் இருக்கக்கூடிய பற்றுதல்களை நீக்கிவிட வேண்டும். வீட்டில் இருக்க வேண்டும், ஆனால் நிமித்தமாக இருக்க வேண்டும். தன்னை ஒரு கருவி என்ற அந்த உணர்வில் இருக்க வேண்டும். இந்த முழு உலகமும் அழிந்துவிடும் என்பது புத்தியில் இருக்கின்றது. ஆனால் இந்த சிந்தனைகள் வேறு யாருக்கும் இருப்பது கிடையாது. யார் ஒப்பற்ற குழந்தைகளாக உள்ளனரோ அவர்கள் புரிந்து கொள்கின்றனர். பலர் தோல்வியும் அடைகின்றனர். மாயையின் சக்கரம் அதிகமாகவே இருக்கின்றது. அதுவும் மிகப்பெரிய பலசாலியாக இருக்கின்றது. ஆனால் இந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் மாணவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு சுயம் பகவான் படிப்பிக்கின்றார். பகவானுக்கு நீங்கள் மாணவர்களாக இருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை நீங்கள் ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது. ஒரு நாள் முரளியை நீங்கள் கேட்கவில்லை எனில் வருகையில்லை என்று ஆகிவிடுகின்றது. நல்ல நல்ல மகாரதிகளும் கூட முரளியை தவற விடுகின்றனர். நாம் அனைத்தும் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். முரளி படிக்கவில்லை எனில் என்ன ஆகப் போகின்றது என்று அவர்கள் நினைக்கின்றனர். அடர் வருகையில்லை என்றால் தோல்வியடைந்து விடுவீர்கள். ஆப்சண்ட் ஆயிட்டோ அப்படின்னா தோல்வி அடைந்து விடுவீர்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக ஆகின்றீர்கள். இதற்கு முன்பு அந்த தொழில் போன்றவைகள் எதுவுமில்லை. எந்த பொருளும் காரியத்திற்கு உதவ போவது கிடையாது. இருப்பினும் செய்தே ஆக வேண்டியதாக இருக்கின்றது. பாருங்கள், நான் சிவ பாபாவிற்கு கொடுக்கின்றேன் என்ற எண்ணம் ஒரு பொழுதும் உங்களுக்கு வரக்கூடாது. ஹரே, நீங்கள் பத்மா பதம் பாக்கியசாலிகளாக ஆகின்றீர்கள்.
பத்மாபதம் பதிகளாக ஆகின்றீர்கள். கொடுக்கின்றேன் என்ற எண்ணம் வந்ததென்றால் பலம், அதாவது சக்தி குறைந்துவிடும். பகவான் வள்ளல் அல்லவா? அடுத்த பிறவியில் எவ்வளவு கொடுக்கின்றார்? இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் அற்பக்கால சுகம் இருக்கின்றது. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்திற்கான ஆஸ்தியை அடைகின்றீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, உயிருடன் இருக்கின்ற வரைக்கும் அமிர்தத்தை பருக வேண்டும். கல்வியை தாரணை செய்ய வேண்டும். பகவான் படிப்பிக்கின்றார். ஆகவே ஒரு நாளும் கூட முரளியை தவறவிடக்கூடாது. இரண்டாவது, பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்வதற்காக வீட்டில் நிமித்தமாக இருந்து காரியங்களை செய்தாலும் ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். பல மடங்கு வருமானத்தை சேமித்துக் கொள்வதற்காக குடும்பத்தில் தான் இருக்கணும். எந்த காரியங்கள் செய்தாலும் தந்தையின் நினைவில் இருந்து கொண்டு செய்ய வேண்டும். வரதானம்: மகிழ்ச்சியின் ஆன்மீக ஆளுமை தன்மை மூலமாக அனைவருக்கும் அதிகாரத்தை வழங்கக்கூடிய புகழுக்குரியவராக மற்றும் பூஜைக்குரியவராக ஆகுக. மகிழ்ச்சியின் ஆன்மீக ஆளுமை தன்மை மூலமாக அனைவருக்கும் அதிகாரத்தை வழங்கக்கூடிய புகழுக்குரியவராக மற்றும் பூஜைக்குரியவராக ஆகுக. விளக்கம்: யார் அனைவரிடமும் திருப்தியின் சான்றிதழை பெறுகிறார்களோ அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மற்றும் இந்த மகிழ்ச்சியின் ஆன்மீக ஆளுமை தன்மை காரணமாக, இந்த மகிழ்ச்சியினுடைய பர்சனாலிட்டியின் காரணமாக பெயர் புகழோடு, அதாவது புகழுக்குரியவராக பூஜைக்குரியவராக ஆவார்கள். தங்களுடைய சுபமான எண்ணங்கள் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மூலமாக அனைவருக்கும் மகிழ்ச்சி, உதவி மற்றும் தைரியத்தின் இறக்கைகள், ஊக்கம், உற்சாகம் அனைத்திலும் பிராப்தியாக அமையும். இந்த பிராப்தி ஒருவரை அதிகாரியாகவும் ஒருவரை பக்தராகவும் மாற்றுகிறது. ஸ்லோகன்: தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை அடைவதற்கான சுலபமான சாதனம் உள்ளபூர்வமான அன்பாகும். தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை அடைவதற்கான சுலபமான சாதனம் உள்ளத்தின் அன்பாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.